ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு போனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து க்ரீன் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். க்ரீன் எக் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். க்ரீன் எக் ரைஸ்க்கு நம்ம வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, கருவேப்பிலை ஒரு அரை கைப்பிடி போட்டு இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதை அரைச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ வந்து சீரகமும் வெங்காயம் கருவேப்பிலை போட்டுடலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, அது இதில் போட்டுடலாம். அரைச்சி வச்சதை போட்டு கொஞ்சம் கிளறிடலாம். நல்லா கிளறி விட்டு இது கூடவே மஞ்சள்தூள், உப்பு, கரம் மசாலா, பெப்பர் போட்டுடலாம். நல்லா வதங்கினோடனே இப்போ 3 முட்டை இதில் வந்து உடச்சி ஊற்ற போகிறேன். 3 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு சாதம் நான் வந்து ஏற்கனவே வடித்து வச்சுருக்கேன், ஆற வச்சுருக்கேன். அதை எடுத்துன்னு வந்து இதில் போட்டு கிளறலாம். இது அப்படியே வந்து சாதம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா நல்லா வந்து ரெடி ஆகிடும். உப்பு மட்டும் செக் பண்ணி பத்தலைன்னா கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. சரியாக இருந்ததுன்னா அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதாங்க, க்ரீன் எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் வந்து சிப்ஸ் தான் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ. க்ரீன் எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் அது வந்து பூண்டு முறுக்கு தான் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அட்டகாசமாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.